ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா கோவை குற்றாலம் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலியோட. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு நம்ம வந்து தண்ணீருக்கு ஏரியா போனால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால நாங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி கோவை குற்றாலம் தான் போனோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock சம்திங் நம்ம போயாச்சு. ஸோ நீங்கள் கோவை குற்றாலம் போகிறீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock அங்கே இருக்க மாதிரி போங்க. ஸோ அப்போ தான் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா விளையாடி ஜாலி பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நாங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே போயாச்சு. ஸோ நாங்கள் அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா வண்டி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து நேரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ பழைய மாதிரி கூட்டம் இல்லை, கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். இங்கே பாரு, நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பின்னாடி அப்போ தான் தெரியும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். மீன் தெரியல. தியா அண்ணா மட்டும் நடப்பா. தியா இங்க பாரு தியா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். எங்க மீன் எங்க? மீனா ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றா மீன். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ எல்லோரும் வந்து தண்ணியில் இறங்கியாச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கோவை குற்றாலத்தில் கீழே வரைக்கும் நம்மளுக்கு வந்து விளையாட விட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா கீழே விடலை. ஸோ மேலே அதுக்கப்புறம் கீழே இந்த 2 மட்டும்தான் விட்டுருந்தாங்களே தவிர கீழே வந்து விடலை. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே இருந்து விளாண்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல தான் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துல வந்து விளாண்டோம். ஸோ இந்த சம்மரை நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கோவை குற்றாலம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தண்ணி வரதுனால நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா மண்டே சம்டைம்ஸ் லீவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே கூகுள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தியா பின்ன பாப்பா அப்போது எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ தியாவுக்கு எப்போவுமே தண்ணின்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ அப்போ மீனோ தியா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தண்ணியை விட்டு வரவே யாருக்குமே மனசு இல்லை. ஸோ நாங்கள் முடிஞ்சளவு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பித்தோம். தண்ணி வந்து ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அந்த ஜில்லையும் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க.